இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மூமினுடைய கஷ்டப்பட்டு அமல்கள் செய்கிறாங்க. இந்த அமல் செய்யக்கூடியதனுடைய நோக்கம் என்னென்றால் ரெண்டு விஷயம். ஒன்று சொர்க்கத்தை அடையணும், ரெண்டாவது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையணும். இதுதான். ஒருத்தர் பாவம் செய்தாலும் அதுக்கு பிறகு பாவம் செஞ்சு தௌபா செய்யணும், தஹஜ்ஜுத் தொழணும், ஜகாத் கொடுக்கணும், சதகாக்கள் செய்யணும், நல்ல அமல்கள் செய்யணும், நல்ல முறையில் உலகத்துல வாழணும், பயபக்தியுடன் வாழணும் என்ற நோக்கத்தினுடைய என்ற பர்பஸினுடைய கடைசி முடிவு என்னது? அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெறணும், சொர்க்கத்தை பெறணும். இதுதான் என்றது எந்த ஒரு சந்தேகம் இல்லை. இதனாலதான் ஒவ்வொரு பயான்லையும் பேசக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பாவத்தை மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் தாலா தாயை விட இரக்கமானவன், அல்லாஹ் தாலா எங்களுடைய பாவத்தை மன்னிப்பான், நாங்கள் தௌபா செய்ய வேண்டும், பாவங்கள் செய்யக்கூடாது, நல்ல அமல்கள் செய்யணும், அல்லாஹ்வுடன் பயபக்தியுடன் தக்குவாவை கொண்டு வாழணும் என்று அடிக்கடி இதை சொல்லப்படுது. கடைசி முடிவு என்னது? அதனுடைய கடைசி முடிவு சொர்க்கம், அல்லாஹ்வுடைய பொருத்தம். எனவே இப்படி சொர்க்கம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எதிர்பார்க்கக்கூடிய மனிதன், அந்த சொர்க்கம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சொர்க்கம் எப்படி ஈக்கும் என்று தெரிஞ்சால் அவன் என்ன செய்வான்? அவனுடைய ஆசாரம் இன்னும் அதிகமாகும். பொதுவா ஒருத்தர் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணி வேலைக்கு ஆண்டு வராரு, அக்ரிமெண்ட் அடிச்சு. இந்த அக்ரிமெண்ட்ல அவருக்கு சம்பளம் இவ்வளவு தானேன்னு போட்டு இல்லை, 8 hour டியூட்டி உங்களுக்கு அது இதெல்லாம் கொடுக்கப்படும், ஆனால் என்ன ப்ரொவைட் பண்ணாலும் சம்பளத்தை பற்றி போட்டு இல்லை. இப்ப அந்த மாசம் வேலை செய்வாரு, ஒரு நிராசை அடைஞ்சவரை போல. ஏன்? சம்பளம் எவ்வளவு தெரியா, அல்லது சம்பளம் போட்டிக்கு இவரை எதிர்பார்க்கிறார், உதாரணத்துக்கு 1000 ரியால், அதுல போட்டிக்கு 800 ரியால் 700 ரியால். எனவே என்ன செய்ய ஒன்றும் இல்லாததுக்கு இதை வேலை செய்யும் என்று வேலை செய்கிறாரு. ஆனால் இவர் நினைச்ச சம்பளம் இல்லை, அதோட குறைவா கிடைக்கிறதுனால பொடுப்போக்கா நிராசை அடைஞ்சவராக வேலை செய்வார். அதே நேரத்துல இவர் எதிர்பார்க்கிற சம்பளம் அல்லது அதனை விட அதிகமா கிடைக்கக்கூடியதா இருந்தா இவர் என்ன செய்வாரு? மிக ஆசார்வத்துடன் உற்சாகத்தோட வேலைகளை செய்வார். அதே போலத்தான் நாங்க பாவம் செஞ்சா பாவம் மன்னிப்பு கேட்கணும், அல்லாஹ் இடத்தில் தௌபா செய்யணும், நல்ல அமல்கள் செய்யணும், அல்லாஹ்வுடன் பயபக்தி கொண்டு வாழணும், இஹ்லாசுடன் வாழணும், விட்டு கொடுத்து வாழணும், பொறுமையுடன் வாழணும் என்ற இந்த விஷயம் எல்லாத்துக்கும் கிடைப்பது சொர்க்கம். ஆனால் அந்த சொர்க்கம் எப்படி என்றத ஒரு மனிதன் தெரிஞ்சால், எப்படி எங்களோட சம்பளம் நாங்க நினைக்கிறதோட கூட கிடைக்கும், நினைக்கிற அளவு கிடைக்கும் என்ற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே ஆசார்வத்தோட வேலை செய்யறோமோ, அதே போல என்ன நடக்கும்? எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொர்க்கத்தை இப்படி இருக்குதா, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொர்க்கம் இப்படியானதா என்ற விஷயத்தை ஒரு மனிதன் தெரிஞ்சிட்டான் என்றா என்ன நடக்கும்? அவனுடைய அமல் இபாதத்துக்கும் அவனுடைய அமல் இபாதத் செய்யக்கூடிய ஆசார்வ, அதே போல அவனுடைய அமல் இபாதத்துக்கு ஒரு ஊக்கமாகவும் இதாகக்கூடியதா இருக்கு. எனவே தான் இன்றைக்கு நாங்க சொர்க்கம் எப்படியானது, அல்லாஹ் தாலா அதில் எப்படியான நியமத்களை, எப்படியான எங்களுக்குரிய இன்பங்களை, எப்படியான விடயங்களை அல்லாஹ் தாலா வைத்திருக்கிறான் என்றதை ஒரு சுருக்கமான முறையில் பார்த்துக் கொள்வோம் நினைக்கிறேன். சங்கைக்குரியவர்களே, சொர்க்கத்தை பத்தி நாங்க முதலாவது பார்க்கறதுக்கு முன்னாடி அல்லாஹ் தாலா சொர்க்கத்தை பத்தி என்ன சொல்றான் என்றது வருங்க. ஏனென்றால் அல்லாஹ்வின் மூலமாக சொல்லப்பட்ட விடயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அறிவிக்கப்பட்ட ஹதீஸின் மூலமாகத்தான் நாங்க சொர்க்கம் என்றா இது, நரகம் என்றா இது என்று விளங்கிக் கொள்ளணும். அப்படி இல்லாம எங்கட கருத்தை போட முடியாது. அல்லாஹ் தாலா சொர்க்கத்தை பத்தி கூறக்கூடிய நேரத்தில் புகாரி முஸ்லிம்ல பதிவாக்கப்பட்டிருக்கூடிய ஒரு ஹதீஸுல் குதுசி, அதாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயத்தை நபி அவர்கள் எங்களுக்கு கூறி காட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், قال الله تبارك وتعالى أعددت لعبادي الصالحين. அல்லாஹ் தாலா கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுறாங்க, أعددت لعبادي الصالحين, என்னுடைய சாலிஹான என்னுடைய நல்ல அடியார்களுக்கு, என்னை பயபக்தியுடன் இருக்கக்கூடிய அந்த அடியார்களுக்கு நான் ஒரு விடயத்தை ஏற்பாடு படுத்தி வைத்திருக்கின்றேன், ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றேன். ஒரு விடயம் என்ற என்னது? சொர்க்கம். சொர்க்கத்தை, ஒரு விதமான சொர்க்கத்தை அவர்களுக்காக வேண்டி, அந்த சாலிஹான மனிதர்களுக்காக வேண்டி நான் ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கின்றேன். மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா خطر على قلب بشر. அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த சொர்க்கம் எப்படி என்றா மாலா ஐனுன் ரஅத், அந்த சொர்க்கத்தை எந்த ஒரு கண்ணும் கண்டில்ல, வலா உதுனுன் சமிஅத், அந்த சொர்க்கம் எப்படி ஈக்கும் என்றத எந்த ஒரு காதும் கேட்டிராது. வலா خطر على قلب بشر, ஒரு மனிதன் இப்படித்தான் நீக்கும் என்று அதோட இமேஜின் பண்ணியும் பார்க்க முடியாது.
அப்படியான சொர்க்கத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த ஹதீஸுல் குத்ஸில கூறி காட்டுறார். அப்ப இந்த ஹதீஸுல் குத்ஸியை வைத்து விளங்குது என்னென்றால், நாங்க சொர்க்கத்தை பத்தி பேசக்கூடிய, கேட்கக்கூடிய, மனசால் நினைக்கக்கூடிய இமேஜினேஷன் எல்லாத்தையும் விட வித்தியாசமானதுதான் சொர்க்கம். இதுதான் முதலாவது விளங்கிக் கொள்ளணும். ஓ, சொர்க்கத்துல அது இருக்குது, பாலாறு, தேனாறு, மதுவாறு, அதே போன்ற மரங்கள் இருக்குது, நினைச்ச மாதிரி சாப்பிடலாம், ஊரில் பெண்கள் இருக்கிறான்ற விஷயங்கள் எல்லாம் பிறகு பார்ப்போம். இதெல்லாம் சொல்லப்படுவது, இதெல்லாம் சொல்லக்கூடிய நேரத்துல மௌலவி இப்படி சொல்றாரு, நாங்க அதை காதால இப்படி கேட்கிறோம், மனசால இமேஜின் பண்றோம், இப்படி ஆகிக்கும் இப்படி ஆகும் என்றால் இதெல்லாம் எங்கள்ட ஒரு விதமான இமேஜினேஷன் தான். நாங்க நினைக்கிற எல்லாத்துக்கும் மாற்றமானதுதான் சொர்க்கம். நாங்க எதை வச்சு நினைப்போம் என்றால், எங்களோட முன்னுக்கு எங்களுக்கு உதாரணம் காட்டப்பட்டதோ அதை வச்சுதான் நாங்க அந்த இமேஜின் பண்ணுவோம். சொர்க்கத்துல பாலாறு, தேனாறு, மதுவாறு ஓடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான் என்றால், இப்ப என்ன நடக்கும்? நாங்க நினைப்போம், இங்க ஆறு எப்படி ஓடும்? பெரிய பள்ளத்துல அப்படியே அடிச்சு கொண்டு ஓடும், இதே மாதிரி ஓடுமாய்க்குமே. இது எங்கட புத்திக்கு படுறது காரணம் என்ன? நாங்க இங்க அதை தான் கண்டிக்கிறோம். சொர்க்கத்திலையும் பல வஸ்துகள் இதுதான் தானே, மரத்துல இருந்து வரக்கூடிய பல வஸ்துகள். எப்பல் என்றா இப்படி ஆயிக்கும், மாதுளம் பழம் என்றா இப்படி ஆயிக்கும், ஆரஞ்சு பழம் என்றா இப்படி ஆயிக்கும் நாங்க நினைப்போம். எங்களுக்கு தெரியும் மரம் என்றது எப்படி வளர்ந்துக்கு, கீழே வேர் போயிட்டு ஒசக்க அதனுடைய பழம் தொங்கக்கூடியது. இதுதான் எங்கட பார்வையிடக்கூடிய இமேஜினேஷன்ல மரம். ஆனால் சொர்க்கத்துல அதுக்கு மாற்றம். அது எப்படி இருக்கும் என்றது எங்களுக்கு நினைச்சும் பார்க்கல. ஆனால் இருக்கு மரம், பழம் இருக்கு, ரிவர்கள் இருக்கு, அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான் இருக்கு. ஆனால் அது எந்த முறையில் அல்லாஹ் வச்சுப்பான் என்றது எங்களுக்கு தெரியும். நாங்க எங்களுடைய இமேஜினேஷனை போட்டு பார்க்கணும், இந்த துணியாவை வச்சுதான். அதனால தான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், எந்த கண்ணும் கண்டில்லாத, எந்த காதாலும் கேட்க முடியாது, எந்த உள்ளத்தாலும் நினைச்சு பார்க்க கூட முடியாது, இப்படியே ஐக்கியம் என்று அந்த அளவுக்கு வித்தியாசமான முறையில அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல கூறி காட்டினாங்க, கியாமத் நாள்ல சொர்க்கத்துல ஒரு மலக்கு அனைத்து சொர்க்கவாசிகளை அழைச்சு சொல்வாரு, இன்னலக்கும் அன் தஸஹு ஃபலா தஸ்கனு அபதா. நீங்களாம் சொர்க்கத்துக்கு வந்துட்டீங்க, நீங்களாம் சொர்க்கத்துல இருக்கிறீங்க, இன்னலக்கும் அன் தஸஹு ஃபலா தஸ்கனு அபதா. நீங்க சொர்க்கத்துல இருக்கிறீங்க, இனிமேல் நீங்க இங்க ஹெல்த்தியா தான் இருப்பீங்க. ஃபலா தஸ்கனு அபதா, நோய் என்றதே உங்களுக்கு வராது. ஒரு தடுமல், ஒரு இருமல், ஒரு சாதாரண காய்ச்சல் கூட கிடையாது இங்க சொர்க்கத்துல. இங்க முழுமையாக நீங்க ஹெல்தியாக தான் இருப்பீங்க, சுகதேகியாக தான் இருப்பீங்க, எந்த ஒரு நோயும் உங்களுக்கு கிடையாது. துனியாவில் நாங்க பயப்படக்கூடிய விஷயம் தான், முழு உலகத்துல எல்லாமே பயப்படக்கூடிய விஷயம் தான் மௌத்து என்பது. சஹாபாக்கள் கூட பயந்ததாக ஹதீஸ்ல வந்திருக்கு. அந்த அளவுக்கு மவுத் என்றது பயம். ஆனால் சொர்க்கத்துல எங்களுக்கு ஹயாத் மட்டும் தானே ஒழிய மவுத் என்பதே கிடையாது, வெறுமனே ஹயாத் தான். சொர்க்கத்துல மவுத் என்றது அல்லாஹ் தஆலா வைத்தில்ல. அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல மவுத்தை ஒரு ஆட்டினுடைய ரூபத்தில் கொண்டாந்து குர்பான் செஞ்சிருவான். அல்லாஹ் தஆலா குர்பான் செஞ்சு சொல்லுவான், இனிமேல் உங்களுக்கு மவுத்தே கிடையாது, நிரந்தரமான ஹயாத் தான். எப்படியான வாழ்க்கை? நோய் நொடியும் இல்லை, மவுத் என்றதும் இல்லை. என்னன்னா மவுத் போறதுக்கு ஒரு காரணம் தான் நோயாளி, சுகர் பேஷண்ட், ஹார்ட் அட்டாக், கடைசியில இந்த கோஸ் ஆஃப் டெத் என்று ஒருத்தர் மரணிச்சுட்டாண்டா கடைசியில கொடுப்பாங்க சர்டிபிகேட், கோஸ் ஆஃப் டெத், ஹார்ட் அட்டாக், அல்லது என்னாவது ஒரு விஷயம் இம்பாக்ட் ஆன விஷயம் நடந்துருச்சு, அல்லது டிப்ரெஷன் என்று என்னாவது கொடுப்பாங்க. ஆனால் சொர்க்கத்துல நோய் நொடியும் கிடையாது, மவுத் என்பதும் கிடையாது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வ இன்னலக்கும் அன் தஷிப்பு ஃபலா தஹரமு அபதா. அந்த மலக்கு ஏலான் செய்வாரு, வ இன்னலக்கும் அன் தஷிப்பு, நீங்கள் வாலிபர்களாக தான் இருப்பீங்க. இங்கதான் எங்களுடைய வயசு 40, ஒருத்தர் வயசு 50, ஒருத்தர் வயசு 30, ஒருத்தர் வயசு 60, இன்னொருத்தர் வயசு 70. ஆஹா 50 தாண்டிட்டான், 40 தாண்டிட்டான், இதுக்கு பிறகு நோயாளியான வயசு 50 ஆயிருச்சு, இப்ப எனக்கு கபருக்கு நெருக்கமே 60 ஆயிருச்சு, சரி இனி கபரு தான் என்ற நிலைமை, அப்படி என்ற ஒரு பயம் வரும். ஆனா சொர்க்கத்துல அந்த ஷிப்பு வலா தஹரமு அபதா, எப்பொழுதுமே நீங்க வயசாளி ஆக மாட்டீங்க. வேற ஹதீஸ்கள்ல வந்திருக்குது, சொர்க்கவாசிகள் அவர்களுடைய வயசு யார்ட வயசு என்றால், அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சொர்க்கத்துக்கு வானத்துக்கு உயர்த்தக்கூடிய நேரத்தில் எத்தனை வயசு இருந்துச்சோ அந்த வயசு என்பதாகும். அந்த வயசத்துல 33. அது ஆண் ஆய்க்கட்டும், பெண் ஆய்க்கட்டும், எங்களுடைய தகப்பன் ஆய்க்கட்டும், எங்களுடைய குழந்தைகள் ஆய்க்கட்டும்,
எப்படியான நிலைமை அவங்க மௌத்தாயினாலும் அவங்க அனைவருடைய வயசு ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வயசு என்பதாக, அது 33 வயசு. எனவே 33 வயது வாலிபர்களாகத்தான் அனைத்து மக்களும் எப்பயுமே அவங்கள கொண்டவர்களுக்காது. அல்லாஹ் அவர்களுக்கு வயசாளியாவது இப்ப டேப்லெட் வாங்கணும், இப்ப நோயாளியாவது வயசு கூடிக்கொண்டு போகுது, அதை எடுக்கணும், எந்த ஒன்றும் இல்லை. ஒரே வயசு தான், 33 வயசு. அனைவர்களுமே 33 வயசுல ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வயசுல அவர்கள் அனைவர்களுமே இருப்பார்கள் என்ற விஷயத்த அந்த மலக்கு கத்தி ஏலான் பண்றாரு. இறுதியாக சொல்றாரு, வஇன்னலக்கும் அன் தன்அமு ஃபலா தபஅசு அபதா, நீங்க எப்பயுமே இங்க சுவண்டியுடன் மிகவும் இன்பங்களை அனுபவித்துக் கொண்டு சந்தோஷத்துடன் இருப்பீங்க. ஃபலா தபஅசு அபதா, உங்களுக்கு பஸ் என்பது கிடையாது. பஸ் என்றா என்னது? அதுல உலமாக்கள் சொல்றாங்க, கோன் என்றது இல்ல, பொறாமை என்றது இல்ல, வஞ்சம் என்றது இல்லை, நிஃபாத்தனம் என்றது இல்ல, அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடிய தனம், இந்த ஒன்றும் கவலை என்றதே இருக்காது. தனி சந்தோஷம் மட்டும்தான், தனி சந்தோஷம் மட்டும்தான். இன்றைக்கு உலகத்துல எவ்வளவு பெரிய பணக்காரன் எடுத்துக்கொண்டாலும் வெளிரங்கத்துல பார்க்க போகல எவ்வளவு பெரிய பணக்காரன், எனக்கு இப்படி சல்லிங்க நல்லமே, எவ்வளவு நிம்மதியாய்க்கிறோம், காசு இருந்தா எல்லாம் ஈக்கலாமே நினைக்கிறோம். ஆனால் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை, அந்த காசை நான் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், அதை மத்தவங்க கண்ணுக்கு தெரியாம எப்படி மறைக்கணும், எவன் என்கிட்ட கொள்ளை அடிக்காம அதை நான் பாதுகாத்து கொள்ளணும், இதால நான் அதை செய்யணுமே, இதை செய்யணுமே, நான் இப்படி செய்யணுமே, அப்படி சொன்ன எவ்வளவு பெரிய கவலையோட நான் வாழ்றேன். காசு ஈக்கிறதுனால சந்தோஷம் வரப்போறது இல்லை, அல்லது ஒருத்தர் நோயாளியா இல்லாம சுகதேகி ஐக்கிறார் என்றதுக்கான சந்தோஷம் வரப்போறது இல்லை. ஆனால் இந்த ஒன்றுமே இல்லாம சந்தோஷத்துடன் பொறாமை இல்லாம நிம்மதியா சந்தோஷமாக உங்களுக்கு வாழலாம், எந்த ஒரு கவலையுமே இல்லை, நல்ல நிம்மதியாக நல்ல ஒரு இன்பங்களுடன் வாழலாம், எப்பொழுதும் வாழலாம் என்ற விஷயத்தை இந்த மலக்கு கத்தி அறிவிப்பாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இருக்காங்க. அல்லாஹ் தஆலா இப்படியான சொர்க்கவாசல் நம் அனைவரையும் ஆக்கணும்.